வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ஆ இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். தெரியாம ஒண்ணும் இருக்காது. அனைத்தும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இன்னைக்கு ஒரு 15 வருஷம் வந்துட்டாலே எல்லாத்துக்கும் தெரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பதிவு. ஏன்னா, பெண் பிள்ளைகள் வீட்ல இருந்தாங்கன்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கண்ண பாதுகாத்துக்கிறோமோ, அதே மாரி அவங்களையும் நம்ம பாதுகாத்து வைக்கணும். அவங்க உங்க நிழல்லயே இருக்கணும் அவங்க. என்ன இப்படி சொன்னா, நான் இப்ப ஸ்கூலுக்குலாம் இப்படி தாட்டி விட்டுருவீங்க. கேர்ஃபுல்லா தாட்டி விடுங்க. நீங்க கூட கொண்டு விட்டுட்டு வாங்க. அங்க இருக்கிறதுலயே சப்போஸ் யாராவது வெளியில இருந்து வந்து ஒரு சாக்லேட்டோ வெளியில விளையாடுவாங்க பாருங்க. 3, 4 மணிக்கு அந்த அப்பப்போ விளையாட விடுவாங்கல்ல. அந்த டயத்துல யாராவது வந்து குடுத்தாங்கனாலும் வாங்க வேண்டாம்ன்னு சொல்லுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்கு சொல்றேன். வாங்க வேண்டாம்ன்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அ ஆட்டோல இருக்கிறவங்களுமே, ஆட்டோல ஏறி வர்றப்பமே இல்ல ஆட்டோக்காரர் குடுத்தாலும் சரி, இது குடுத்தா யார் வீட்டுமே எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம்ன்னு சொல்லுங்க. இருக்க இருக்க டீச்சருங்களே பெரிய டீச்சர், வாத்தியார்லாம் இருக்காங்க. அவங்களே பெரிய வேலை பண்றாங்க. அந்த மாரி வேண்டாம். என்ன? நம்ம புள்ளைய கண்காணிக்கணும். நம்ம புள்ளைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாரி பார்த்துட்டு, கிட்ட அரவணைச்சு, எப்படிம்மா போகுது ஸ்கூலு? எப்படி போறாங்க? யாராவது தொல்ல பண்றாங்களா? என்ன செய்றாங்களா? இருந்தா அம்மாட்ட தைரியமா சொல்லுமா? அப்படின்னு சொல்லி முன்னாடியே நீங்க கேட்டு, அத தெரிஞ்சுக்கோங்க. அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் இதுல? எப்படி இருக்க போறோம்? அப்படிங்கிறது தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. வண்டியில கொண்டு விட்டுட்டு அப்பாவே கொண்டு விட்டு வந்தாலும் ஜாக்கிரதையா ஒரு நாள் சொன்ன வாக்குல விட்டுறாதீங்க. டெய்லி சொல்லணும். இந்த மாரி கேர்ஃபுல்லா இருங்க. நான் 4, 5 பேர் பெரியவங்க தான். நான் அங்க போய் நின்னுங்க. இப்படிலாம் இருங்க. தனியா எங்கேயும் நிக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. விளையாடுறதுக்குமே சின்ன குழந்தைகளா இருந்தா வீதியில விட்டுட்டு உங்க பாட்டுல வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டு பையன் விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுற வேண்டாம் அசால்ட்டா. ஏன்னா அந்த அந்த டயத்துலயும் கூட யாரோ ஒருத்தர் வந்து இப்ப நெறைய பேர் வீடு கட்டுறாங்க, ஹிந்திக்காரங்க கட்டுறாங்க. அவங்க ஒண்ணும் தப்பா சொல்லல. ஒவ்வொருத்தரும் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாரி அந்த இதுல வெளிய வரவும், போகவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சுன்னா, கூட்டிட்டு போயிடுறானுங்க. தூக்கிட்டு ஓடிடுறாங்க. தூக்கி போய் அவன இல்ல அடிச்சு உதைச்சு ஏதாவது என்னமோ பண்ணிட்டானுங்க. அப்படியே உயிரோட விட்டுட்டு போயிட்டா கூட அது பொழச்சுக்குங்க. அத கழுத்த திருவி கொண்டுட்டு போயிடுறானுங்க. அதுக்கு திருவி கொண்டு போட்டு அங்கனே போட்டு போயிடுறானுங்க அப்படியே. நீ அந்த ஆத்திரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்து ஆத்திரத்துக்கு நீ அப்படி திரிஞ்சின்னா, லைஃப் லாங் நீ ஜெயில்ல கிடக்கணும். ஆனா தண்டனை கடுமையா இருக்கணும். இனிமேல்லாம் தண்டனை கடுமையா குடுத்தாலும் மட்டும் தான் அது நிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? கட் பண்ணி விட்டுறணும். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு டைம் அப்படித்தான் பண்ணாங்க. ஒருத்தன அந்த ஆன்ம இது ஒண்ணுச்சு வராத அளவுக்கு பண்ணி விட்டாங்க. எல்லா உறுப்புகளும் அப்படியே தான் இருந்துச்சு. அது டெக்னிக்கலா பண்ணிவிட்டு அந்த மாரி. அது இருக்குது. டூர் ஏன் போறீங்க? எங்க பூனைக்குட்டிக்கு குட்டி போடாம இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு போயிருந்தோம். இப்ப அந்த எஃபெக்ட்டே வராம வெளியே போமாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குது. அது முதலிலாம் ஒரே ஓட்டம் 2 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா ஓடிரும். போயிட்டு வரும் 10 நாள்ல வயிறு பெருசா போயிரும். ஒரு 2 1/2 மாசத்துல குட்டி போட்டுருது. இந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு அதே மாரி தான். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்க கண் முன்னாடியே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஃப்ரீடம் குடுங்க. கஷ்டத்தையும் குடுத்து வளர்த்துங்க. அதுதான் உண்ம. எல்லா ஃப்ரீடத்திலேயே குடுத்துட்டோம்னா, நாளைக்கு வந்து அவங்க பண்ற அளவுக்கு நம்ம தாங்க முடியாது. குழந்தைங்க மேல அதீத அன்பும் வச்சிராதீங்க. அது வச்சுட்டா ஒரு பொம்பள பிள்ளையா இருந்துன்னு, அது அடுத்தவங்களுக்கு கட்டிக் குடுக்குறப்ப அதனுடைய மனவேதனையும், வலியும் தாங்க முடியாது. அந்த அழுகுறப்ப கண்ணு வலிக்கும் பாருங்களேன்! எனக்கு என்ன பலவீனம் உடம்புல சத்து இல்லாதனால கண்ணு வலிக்கும். அந்த வலிக்கிறப்ப அதனுடைய வேதனை நெஞ்செல்லாம் வலிக்கும். எனக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகுறேன் அப்படின்ட்டு. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு புரியல. நான் எடுத்து எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் புரியல. கடவுள் அந்த சிவபெருமான் பார்த்துக்குவாரு. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. சிவபெருமான் பார்த்துக்கட்டும் அவ்வளோதான். ஓம் நம சிவாயா.